தென்கொரிய ஸ்டீல் உற்பத்தி நிறுவனம் பாஸ்கோ மற்றும் ஒரு சுரங்க குழுமத்தின் புதிய தொழிற்சாலைக்கு அனுமதி அளிக்கப்பட்டதை எதிர்த்து ஒரிசாவை சேர்ந்த பழங்குடியினர் ஒரு வார எதிர்ப்பு நடைப்பயணம் நடத்தி வருகின்றனர். 150 கிலோமீட்டர் தூரம் நடக்கும் இந்த நடைப்பயணத்தில் 120 கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடியினர் பங்கேற்றனர். திங்கியா கிராமத்தில் துவங்கி புரியில் இந்த நடைப்பயணம் முடிந்தது. சுற்றுச்சூழல் ஆர்வலர் மேத்தா பட்கர் தலைமையிலான தொண்டர்களும் இதில் பங்கேற்றனர். இதுபோன்ற திட்டங்கள் பெரிய தனியார் நிறுவனங்களுக்கு மட்டுமே லாபம் தருமே தவிர உள்ளூர்வாசிகளுக்கு எந்த பயனும் இல்லை என்று அவர்கள் கூறினர். Are not just labor intensive industries, those are becoming the corporate powers and they are holding and ruling this country because they are now not only funding the elections but also funding the individual elected representatives, and that is what has given them such extra unconstitutional power that the decisions related to the development plans and projects are no more rational, no more legal, no more constitutional. இப்பகுதியில் சுரங்க நிறுவனத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டதால் தங்களின் மூதாதையரின் வாழ்விடங்கள் பறிபோகும் என்று பழங்குடி கிராமவாசிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் 2005ஆம் ஆண்டு துவங்க இருந்த சுரங்க நிறுவனம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொழில்மய கொள்கை ஆதரிக்கப்பட்டாலும் அது மக்களின் வாழ்வாதாரங்களை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் வலியுறுத்தல்.